ஆண்டவர் நல்லவர், அவர் பெரியவர், அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். ஸோ இன்றைக்கும் ஒரு அதிசயம் நிறைந்த நாள் தான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு நாம் தூங்கி எழுந்ததிலிருந்து தூங்க போகிற வரைக்கும் தேவனுடைய பாதுகாப்பு கிருபை எல்லாம் நம்மளுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம புரிந்து கொள்கிறோமோ இல்லையோ, நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ, தேவன் நம்மை சுற்றி இயங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபையை இயக்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இந்த நாள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள் எப்படி படிக்கிறோம்? படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். 38 வருஷமா ஒரு மனுஷனால் நடக்க முடியல. பெதஸ்தா குளத்தருகில் படுத்து கொண்டிருக்கிறான். அந்த பெதஸ்தா குளத்தை ஒரு தேவதூதன் வந்து கலக்கும் பொழுது முதலாவது யார் இறங்குறாங்களோ அவங்க சுகமாயிருவாங்க. இவனால் நடக்க முடியல. 38 வருஷமா யாரும் இவனை கொண்டு போய் இறக்க முடியல. அதனால அவன் சுகமடையாமல் இருக்கிறான். இயேசு அங்கே வந்து நிற்கிறார். நீ சுகமாகணுமான்னு கேட்குறார். அதற்கு எஸ்ஸா நோவா அப்படின்னு பதில் சொல்லியிருக்கணும். இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை, யாராவது எனக்கு முன்னாடி போய் இறங்கிடுறாங்க, அவங்க சுகமாயிடுறாங்கன்னு சொல்லி சம்மந்தமே இல்லாத பதில் சொல்கிறார். ஆனாலும் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லி அவனை சுகமாக்குகிறார். இஃப் யூ ஆர் ஃபோக்கஸ்ட் டூ மச் அண்ட் டூ லாங் ஆன் யுவர் ப்ராப்ளம்ஸ், you end up with excuses. But when you change your focus to Jesus, he makes you to experience the power of God. நீண்ட நாளைக்கு உங்கள் பிரச்சனையே நீங்கள் கவனம் செலுத்தி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அநேக சாக்கு போக்குகளை தான் நீங்கள் சொல்லி கொண்டிருப்பீங்க. ஆனால் உங்கள் கவனத்தை இயேசுவின் மேலே திருப்பும் பொழுது தேவனுடைய வல்லமையை, சக்தியை உணர்வதற்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். பல நேரங்களில் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குற கேள்விக்கும் நம்ம சொல்கிற பதிலுக்கும் சம்மந்தமே இருக்கிறது இல்லை. ஆண்டவர் ஒன்று செய்யணும்னு எதிர்பார்க்கிறார், ஆனால் நம்முடைய பதில்கள் வித்தியாசமாக இருக்குது. இருந்தாலும் ஆண்டவர் அதை செய்கிறார். ஆனால் எப்பொழுது நம்முடைய பதில்கள் எல்லாம், நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் இயேசு என்ன செய்ய போகிறார் என்பதை பார்க்கிறோமோ, கவனத்தை அங்கே செலுத்துகிறோமோ, உண்மையாலுமே நீங்களும் நானும் எதிர்பாராத பெரிய பெரிய அதிசயங்களை நம்மளால் பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நிறைய பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாளைக்கு இருந்து கொண்டு இருக்கலாம். யாரும் இதை மாற்ற முடியாது, ரொம்ப நாளாக இருக்கிற பிரச்சனை யாருனாலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் உங்கள் கவனத்தை அதன் மேலேயே வைத்து கொண்டிருக்கும் பொழுது சாக்கு போக்குகள் தான் நம்மளுக்குள்ளேருந்து வெளியில் வரும். ஆனால் கவனத்தை இயேசுவின் மேலே நம்ம திருப்பும் பொழுது அவருடைய வல்லமையை, சக்தியை நம்மளால் உணர முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். நீண்ட நாள் இருக்கிற பிரச்சனை, யாருனாலும் மாற்ற முடியாத பிரச்சனை, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் உங்கள் முன்பதாக நிற்கிறவர் யார், உங்களிடத்தில் பேசுகிறவர் யார், உங்களிடத்தில் கேள்விகளை கேட்கிறவர் யார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர் இயேசுவாக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ இயேசு உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறார் அப்படின்னா உங்களுக்காக ஏதோ ஒன்று செய்ய போகிறார் என்ற அர்த்தம். உங்களிடத்துல இருந்து வருகிற பதில் எல்லாம் உங்களால் முடியல, உங்களால் செய்ய முடியல, உங்களுக்கு பலவீனம் அப்படின்ற பதில்களாக இருந்துச்சுன்னா அவைகள் எல்லாவற்றையும் ஒரு நிமிஷம் நீங்கள் ஒரு ஓரமாக வச்சுட்டு இயேசு செய்ய போகிறதை பாருங்கள். அவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை நீங்கள் எதிர்பாருங்கள், பாருங்கள். See the one who is in front of you. See the one who is able to do everything. Answer appropriately. Look beyond what you cannot do and look out for what God wants to do with your life. உங்களால் செய்ய முடியாத காரியங்களை தாண்டி பார்த்து இயேசு உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். It doesn't matter if it's 38 years long. 38 வருஷம் நீண்ட காலமான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது எந்த விதத்திலையும் பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர் உங்கள் முன்பதாக நிற்கிறார், இயேசு நிற்கிறார். அவர் கேட்கறதெல்லாம் ஒன்று தான். நீங்கள் சுகமாக விரும்புகிறீங்களா? நீங்கள் வெற்றி பெற விரும்புகிறீர்களா? நீங்கள் உயர்வு அடைய விரும்புகிறீர்களா? எல்லா விதத்திலும் சிறந்து வாழ விரும்புகிறீர்களா அப்படின்னு தான் கேட்குறார். நம்முடைய பதில் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை எதிர்பார்த்து அதோட அலைன் பண்ணி நம்ம சொல்லணும். விசுவாசத்தில் பேசணும், நம்பிக்கையில் ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்லணும். ஆகவே இன்றைக்கும் இயேசு செய்ய போகிறதை பாருங்கள். அவர் செய்ய போகிறது ஒரு அதிசயம். அந்த அதிசயத்தை எதிர்பாருங்கள். இன்றைக்கும் ஒரு அதிசயம் நிறைந்த நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.